வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்றோம். ஸோ அந்த என்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ப்ரிவியூ பேஜ் வர மாட்டேங்குது. ஸோ எப்படி நம்ம ஒரு என்ட்ரி சேவ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரிவியூ பேஜை எனபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது எப்படி ப்ரிவியூ வரணும் அப்படிங்கறதுக்கான ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம், ஸோ டேக்ஸ் லெட்ஜர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அக்செப்ட் கொடுக்குறோம். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருது. ஆனா நம்மளால பிரிண்ட் ப்ரிவியூ செக் பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆல்டர் வவுச்சர் டைப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் வவுச்சர் டைப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல பிரிண்ட் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த என்ட்ரி அப்படியே அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ரிவியூ பேஜஸ் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க ப்ரிவியூ செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ட்ரி போடும்போதே உங்களுக்கு ப்ரிவியூ பேஜஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒன்ஸ் எல்லா வேல்யூஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.